இந்த வீடியோவை பார்க்குற முக்காவாசி பேர் இந்த பிரியாணி அபிராமியை மறந்துருக்க மாட்டேன். பிரியாணி டேஸ்ட் பிடிச்சி போய் பிரியாணி மாஸ்டரையும் டேஸ்ட் பண்ணி அதனால ஏற்பட்ட அந்த ஒரு கள்ளத்தொடர்பு நீடிச்சு நிற்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் பெத்த 2 பிள்ளையவே கொன்னாலே அந்த அபிராமி தான். இப்போ அதே பிரியாணி மாஸ்டர் கள்ளத்தொடர்பு சம்பவம் ரீக்ரியேட் ஆயிருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் மேவலூர் குப்பம்ல. அங்க ஒரு தம்பதியினர் இருக்காங்க. 47 வயசு ஹரிகிருஷ்ணன், 38 வயசு பவானி. இந்த தம்பதி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அது பிரியாணி கடை. திடீர்னு ஒரு நாள் பெங்களூர் ஹைவேஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஹரிகிருஷ்ணன் இருக்கார்ல, அந்த ஹோட்டல் உரிமையாளர், அவர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து வேகமா மோதிருக்கு. அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சிடறா. இந்த சம்பவம் முடிஞ்சு அவர் கியூர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு கால் வருது, உன்னைய அன்னைக்கு ஒரு கார் வந்து ஏத்துச்சு, அது ஆக்சிடென்ட் இல்ல, உன்னைய கொலை பண்ண போட்ட ஸ்கெட்ச் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. கேட்டதுமே அதிர்ந்து போயிட்டாப்ல. யார் பண்ண சொன்னது, என்னைய உன்னைய கொல்ல சொன்னதே உன் பொண்டாட்டி தான்டான்னு சொல்லி. சரி, இந்த கூலிப்படை எதுக்கு யாரு சாகணுமோ அவன்கிட்டே இதை சொல்றாங்கன்னு பார்த்தா அந்த பவானின்ற லேடி இருக்கால, அதான் ஹரிகிருஷ்ணனோட மனைவி. இந்த கூலிப்படையை செட் பண்ணும்போது 15 லட்சம் ரூபாய் பேசிட்டு 2 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு மிச்சத்தை கொடுக்காம இருந்ததுக்கு காரணம் அவர் சாகல அப்படி. இவங்க மிச்ச காசை கொடுக்கலன்ற கோவத்துல ஹரிகிருஷ்ணனுக்கே போன் பண்ணி சொல்லிட்டாரு. எதுக்கு ஹரிகிருஷ்ணனோட மனைவி பவானி வந்து கூலிப்படையை செட் பண்ணி கணவரையை போட்டு தள்ள நினைக்குதுன்னு பார்த்தோம்னா, அவங்க கடையில பிரியாணி மாஸ்டரா இருந்த மதன் அப்படின்ற 36 வயசு ஆளா. இப்பவே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்கல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு. மாஸ்டர் பிரியாணி நல்லா டேஸ்டா பண்ணி இருந்திருக்காப்ல. டேஸ்ட் பிடிச்சு போய் எனக்கும் கத்து கொடுங்கன்னு கேட்டிருக்காப்ல. அந்த மாஸ்டர் நல்லா கத்து கொடுத்துட்டு, இதுக்கு மேல அந்த பவானிக்கும் அந்த பிரியாணி மாஸ்டருக்கும் என்ன நடந்திருக்குன்றதை நான் சொல்லணுமா? இந்த ஒரு கன்றாவியான காதல் கதை பார்த்தீங்கன்னா அப்படியே வளர ஆரம்பிக்குது. அப்படியே தனிமையில மீட் பண்றாங்க. அது ஹரிகிருஷ்ணனுக்கும் தெரிய வந்துருது. அவர் என்ன பண்ணிடுறாப்ல, ஹோட்டலுக்குள்ள கேமரா செட் பண்ணிடுறாரு. அதுவும் குறிப்பா சமையல் இடத்துல தான் ஹரிகிருஷ்ணன் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாப்ல. சமையல் கட்டுக்குள்ள நம்மளோட பொண்டாட்டி வந்து பிரியாணி மாஸ்டர் பிரியாணி மட்டும் கத்துக்கிறல, அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. இதனால அந்த மதனை வேலையை விட்டு அனுப்பிடுறாப்ல ஹரிகிருஷ்ணன். பவானிக்கு இங்க தான் தொடங்குது ஹரிகிருஷ்ணனை போட்டு தள்ளணும்ன்ற வெறி. விசாரணையில இந்த விஷயம்லாம் தெரிய வருது. இப்படி கூலிப்படை செட் பண்ணி அதனால க்ளோஸ் பண்ண நினைச்சிருக்கு. கூலிப்படை அந்த கள்ளக்காதல் ஜோடி உட்பட கிட்டத்தட்ட 5 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. நார்த்தில் எப்படி ட்ரம்மும் கள்ளக்காதலுமோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இந்த பிரியாணியும் கள்ளக்காதல் சொல்றதுக்கே நாக்கு கூசுது.